எங்களுக்கு பணியானம் வழங்காமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த கூட்டம். இது எந்த ஒரு அரசியலோ எந்த ஒரு சங்கமோ சார்ந்தது கிடையாது. இது வெறும் பாஸான 15,000 குடும்பங்கள் மட்டும்தான் இங்கே பாதிச்சிருக்கு. நாங்கள் இன்னும் பெரிய அளவுக்குலாம் நாங்கள் வேலை இல்லை. கம்பம் ஊறணும், குழி தோண்டணும், கம்பம் ஊனணும், அந்த மாதிரி வேலைக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராட்டிருக்கோம். சம்பளம் 15,000 தான். அது தமிழக அரசுக்கே தெரியும். இன்னும் ஏன் அதை போடாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப இழுக்கல் இருக்குது. அதனால் நாங்கள் கேஸை வந்து சீக்கிரமாக இந்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, 3 நாளில் பணியாளை வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். தங்கமணி அமைச்சர் ஐயா எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். அந்த கேஸை விரைவில் முடித்து எங்களுக்கான வழக்கை வந்து சீக்கிரமாக அவசர வழக்கமாக எடுத்து விரைவில் முடிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கோம். ஜனவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கோம். தயவு செஞ்சு உங்கள் காலில் வேணால் ஒரு முதலமைச்சர் ஐயா எங்களோட கேஸை விரைவில் முடித்து எங்களுக்கான வழக்கை வந்து சீக்கிரமாக அவசர வழக்கமாக எடுத்து விரைவில் முடிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கோம். ஜனவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கோம். தயவு செஞ்சு உங்கள் காலில் வேணால் ஒரு முதலமைச்சர் ஐயா எங்களோட ஐயா வாழ்க்கை கொடுங்க ஐயா, வந்து மின் வாரியத்தில் பின்னாடி ரொம்ப பாதிப்புதுங்க ஐயா. இதை நம்பிதாங்க ஐயா இருக்கும். எல்லாரும் முடியல ஐயா, ப்ளீஸ் ஐயா. எங்கள் குடும்பமே இதில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற வேலையில் தான் எங்கள் குடும்பமே இருக்குது. என்னை நம்பி தான் எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, என் குடும்பமே பின்னாடி இருக்குது. ஏற்கனவே பல கொடுத்துருங்க ஐயா. ஏற்கனவே பல வருட காலமாக நாங்கள் மின் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராகவும் கஜா புயல், ஒக்கி புயல், பேரிடர் வெள்ளங்கள் பலவற்றில் நாங்கள் வந்து ஒப்பந்த ஊழியராக மின் வாரியத்தின் பேரிடர் காலங்களில் தூண்களாக நாங்கள் பணிபுரிந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வாய்க்கப்பட்ட கேங்மேன் என்ற ஒரு வாய்ப்பு மாண்புமிகு மின்துறை அமைச்சர், பொற்கால அமைச்சர், எங்கள் அண்ணன் தங்கமணி அண்ணா, கேங்மேனின் தங்கம் எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. முதல் கட்டமாக 5000 பேர் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க, எடுத்தாங்க. அதுக்கு இல்லாமல் அது பத்தாது, நாங்கள் மேலும் அம்மா நடத்து உங்களை நிறைய பேர் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது 5000 முதல்வர் மாண்புமிகு முதல்வர்கிட்ட பேசி 10,000 குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்க்கை தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் 10,000 அதிகரிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாம் பண்ண அரசு இன்னும் வழக்கு வந்து நீதிமன்ற COVID-19 காரணமாக கடந்த 22 ஏப்ரல் 22 2020 ஏப்ரல் 22 வந்து லாஸ்ட்டாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலமாக அந்த வழக்கு கிணற்றில் போட்ட கல்லை போல் கிடப்பிலே கிடைக்கிறது. என்ன அந்த வழக்கை மிகவும் அவசர வழக்காக, வழக்கு நம்பர் சொல்கிறேன், WP 13740, அந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து இங்கே 15,000 குடும்பமான கேங்மேன் மின்வாரத்தில் பல வருட காலமாக கனவாக இருக்கிறோம். 7-8 ஆண்டுகளாக ஒரு சாப்பாட்டுக்கும் பெட்ரோலுக்கும் கூட எங்களுக்கு உண்மையிலுமே போனால் 100 200 கிடைக்குது. பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எப்படி நல்லது கெட்டது பண்ணுறது எங்களுக்கு தெரியல. எனக்கு வயசு 32 ஆயிடுச்சு. நாங்களும் எத்தனை காலம் எக்ஸாம் எழுதியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஏதாவது நீங்கள் தான் வாரியமும் தமிழக அரசும் முன்னேறணும். நீதிமன்றத்தில் போய் அவசர வழக்காக எங்கள் வழக்கை எடுத்து விசாரித்து 15,000 குடும்பத்துக்கு வழக்கு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. ஆனந்தராஜ், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஐயா அவர்கள் கேங்மேன் என்ற ஒரு புதிய பணியிடத்தை மின்வாரியத்தில் கொண்டு வந்து மிகவும் நேர்மையான முறையில் 100% மிகவும் நேர்மையான முறையில் வீடியோ ரெக்கார்டோட நடைபெற்ற இந்த மின்வாரியத்தில் கேங்மேன் தேர்வு இதுவரை 2 வருடங்களாயும் எங்களுக்கு பணியான வழங்கவில்லை. நாங்கள் உடற்தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு 14,000 பேர் 14,000 பேர் வெற்றி பெற்று காத்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பணியானை பற்றி எந்த ஒரு தகவலும் வரவில்லை. மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் நிறைய மனுக்களை கொடுத்துள்ளோம். எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று. ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வு வரவில்லை. நிறைய தேர்வுகளில், அனைத்து தேர்வுகளிலும் வழக்கு உள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசு தலையிட்டால் கண்டிப்பாக வழங்க முடியும். அவர்கள் அனைத்து தேர்வுகளுக்கும் ரெட் பெட்டிஷன் போட்டு